இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன பவுலில் ஒரு 250 ml ஆஃப் வாட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிராண்டோட ஃப்ளாக்ஸ் சீடு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை நல்லா நம்ம பாயில் பண்ண வேணும். இதே மாதிரி நம்மளுக்கு பொங்கி வரும். நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கன்சிஸ்டன்சி இந்த ஃபோம் எல்லாமே செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி நம்ம அதை கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இதே இதில் கொஞ்சமாக ஆலோவேரா ஆட் பண்ணி அதை ஃபேஸில் லைட்டாக மசாஜ் பண்ணி கூட நீங்கள் அப்புறமா குளிக்கலாம். See the consistency. சிம்மில் வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ சிம்மில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணணுன்ற ஒரு நீட் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல்லு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஜெல் கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது பாருங்கள், கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்குது. நம்ம இதோட ஆலோவேரா கன்சிஸ்டன்சி நம்ம அதை கையில் ஹோல்டு பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணுற ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கே தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஹேரில் நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை கூல் டவுன் பண்ணி அதில் என் ஹேரில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என் ஹேரை வாஷ் பண்ணிடுவேன். ஒரு வேளை இதை இப்போ நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையானது அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?